ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரிகர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரிகர்ஷன்னா அ ஃபங்க்ஷன் which calls itself to solve a problem of smaller size. அதாவது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே திரும்ப அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது பேர் தான் ரிகர்ஷன். ஓகே, ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம் அதோட ஸ்மாலர் சைஸை திரும்ப சால்வ் பண்ணுறதுக்கு அதே கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ரிகர்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும். அந்த இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி கால் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே கோட் கொண்ட ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டே போயிட்டு அட் சம் பாயிண்ட் இன் டைம் அது ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப வந்த வழியிலே வரும். ஸோ ஃபைனலாக ஸ்டார்டிங் கால் பண்ண ஃபங்க்ஷன்ட்டே திரும்ப வந்துடும். இதுக்கு பேர் தான் ரிகர்ஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். லெட்ஸ் சே, அதுக்கு முன்னாடி ரிகர்ஷனில் 4 ஸ்டெப் முக்கியமாக இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ். அதாவது இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டே போகும்போது சம் பாயிண்ட் இன் டைம் அது ஸ்டாப் ஆகணும். அது எங்கே ஸ்டாப் ஆகணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த பேஸ் கேஸ். ரெண்டாவது, ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு அடுத்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதாவது ஃபார்வர்ட் போகும்போது என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறோமோ அதான் ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால். அப்புறம் ரிகர்சிவ் கால் வந்துட்டு அடுத்த ஃபங்க்ஷன் போகிறது. தென் ஃபைனலாக ஆக்ஷன் ஆஃப்டர் ரிகர்சிவ் கால்னால் திரும்ப வரும்போது என்ன பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதான் ஆக்ஷன் ஆஃப்டர் ரிகர்சிவ் கால். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை ப்ராப்பராக நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். லெட்ஸ் சே, எனக்கு வந்துட்டு 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஸ்டார்டிங் எதுலேருந்து எண்டிங் எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணுங்கிறது தான் ஆர்குமெண்ட். ஸோ எனக்கு 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். லெட்ஸ் சே n = 5ன்னு வச்சுக்கலாம். எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் 1 பிரிண்ட் பண்ணுவேன். நான் அவுட்புட் இங்கே எழுதிக்கிறேன். இனிஷியலாக அவுட்புட் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் 1 பிரிண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, 2லேருந்து 5 எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் நான் 2 பிரிண்ட் பண்ணுவேன். அப்புறம் 3லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 3 பிரிண்ட் பண்ணுவேன். 3 பிரிண்ட் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். மறுபடியும் 4 பிரிண்ட் பண்ணிவிட்டு 5லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். இப்போது இதுக்கப்புறம் நான் அடுத்த நம்பர் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு திரும்ப பின்னாடி போவேன். 4லேருந்து 5க்கு வருவேன். திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எதுவும் செய்ய வேணாம். அப்புறம் திரும்ப இங்கே 3 to 5 அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன், எதுவும் செய்ய வேணாம். 2 to 5 வருவேன், எதுவும் செய்ய வேணாம். அப்புறம் 1 to 5 வருவேன், எதுவும் செய்ய வேணாம். ஸோ அவுட்புட்டில் 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிரும். ஓகேவா, ஸோ இதில் 5லேருந்து 5 வரைக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திரும்ப போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதான் பேஸ் கேஸ். பேஸ் கேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ஃபார்வர்ட் போக தேவையில்ல, ரிவர்ஸ் போனால் போதும். ரெண்டாவது,
ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால் 1லேருந்து 5 அப்போ 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி போகிறேன்ல, அந்த 1 பிரிண்ட் பண்ணுறது தான் ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால். தென் ரிகர்சிவ் கால் வந்துட்டு 2லேருந்து 5, 3லேருந்து 5 அந்த மாதிரி போகிறது. ஃபைனலாக திரும்ப வரும்போது தான் ஆக்ஷன் ஆஃப்டர் ரிகர்சிவ் கால். இந்த கேஸில் திரும்ப வரும்போது எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ நான் எதுவும் பண்ணலை. ஓகேவா? இதை நான் கோட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு n இன்புட் வாங்கியிருக்கேன். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. பிரிண்ட் 1 to n, 1லேருந்து n வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ கரண்ட்டாக நான் எந்த நம்பரில் இருக்கேன், n எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணுங்கிறத ஆர்குமெண்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் காட்டின மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்டெப்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் என்னன்னு எழுதணும். எங்கே ஸ்டாப் ஆகணும்னு எழுதணும். எங்கே ஸ்டாப் ஆகணும்னா, இஃப் கரண்ட் வேல்யூ என்ன இருந்தால், அதாவது நம்ம 5 to 5 பிரிண்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லும் போது 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப போயிடணும். கரெக்டாக? ஸோ கரண்ட் ஈக்குவல் n, கரண்ட் வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா கரண்ட் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃபர்தராக கால் பண்ணோன்னா திரும்ப போகணுன்னு சொல்லணும். அதுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இங்கே என்ன பண்ணணும்னா 1 to 5 இருக்கும்போது 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 to 5 கால் பண்ணோம். ஸோ கரண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு கரண்ட் ப்ளஸ் 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம கால் பண்ணணும். ஸோ இங்கே தான் ரிகர்சிவ் காலை மேக் பண்ணுறேன். இப்போது 1 to 5னா 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு 1 + 1 ஆன வேல்யூ 2 to 5 பிரிண்ட் பண்ண சொன்னோம். ஸோ கட் ப்ளஸ் 1 to n நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஃபைனலாக இது வந்துட்டு ஆக்ஷன் பிஃபோர் கால், இது ரிகர்சிவ் கால். அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுறோம். ஆக்ஷன் ஆஃப்டர் கால், இங்கே எதுவுமே பண்ண தேவையில்ல இந்த கேஸில். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே கால் பண்ணணும். ஸோ எனக்கு எதை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இன்புட் 5. ஸோ 1 to 5 வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ எனக்கு 1லேருந்து 5க்கு பதிலாக 5லேருந்து 1 பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு f ஆஃப் 5லேருந்து எனக்கு 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இனிஷியலாக அவுட்புட் வந்துட்டு எம்டியாக இருக்கும். ஸோ இங்கே அவுட்புட் எழுதிக்கிறேன். இனிஷியலாக அவுட்புட் எம்டியாக இருக்கும். இப்போ 5லேருந்து 1 எனக்கு பிரிண்ட் பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட்டு 5லேருந்து 2 வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் 1 பிரிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக 5லேருந்து 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5லேருந்து 2 வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, 5லேருந்து 2 பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நான் 5லேருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 நான் பிரிண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5லேருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி 5லேருந்து 3 பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 3 பிரிண்ட் பண்ணணும். ஸோ 5லேருந்து 4 பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ f ஆஃப் 5,4. அப்புறம் 5லேருந்து 4 பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5லேருந்து 5 பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ 5லேருந்து 5 பிரிண்ட் பண்ணுறது என்னென்னா ஜஸ்ட் 5 பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 5 பிரிண்ட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் திரும்ப வரணும். இதுக்கு மேலே எதுவும் ஃப்யூச்சரில் ஃபர்தராக பிரிண்ட் பண்ண தேவையில்ல. நான் திரும்ப வரும்போது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், 5லேருந்து 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 4 பிரிண்ட் பண்ணுறேன் சொன்னேன். ஸோ திரும்ப வரும்போது நான் இங்கே 4 பிரிண்ட் பண்ணுவேன். தென் திரும்ப நான் இங்கே வருவேன். இங்கே வரும்போது ஏற்கனவே 5லேருந்து 4 பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆனால் திரும்ப வரும்போது 3 பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே திரும்ப வருவேன், 2 பிரிண்ட் பண்ணுவேன்.
திரும்ப இங்கே வருவேன், 1 பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு 5லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் 5லேருந்து 1 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதை கோடில் பார்க்கலாம். இதை வந்துட்டு பிரிண்ட் n to 1ன்னு வச்சுக்கிறேன். n கரண்ட் வேல்யூ என்னன்ட்டு. ஸோ n to 1 பிரிண்ட் பண்ணும், n 1. ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டாப் ஆகணும்? 5லேருந்து 5 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகணும். ஸோ அதான் பேஸ் கேஸ். இஃப் கரண்ட் வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா கரண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் யூஸ் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு பின்னாடி எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கு போயிடும். ஓகே, அப்புறம் போகும்போது என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பிஃபோர் கால். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 to 1 அப்போ போகும்போது எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு 5 to 2 பிரிண்ட் பண்ணு, வரும்போது பார்த்துக்கலாம் தான் சொன்னோம். ஸோ போகும்போது எதுவுமே பண்ண மாட்டோம், நத்திங். அப்புறம் கால் பண்ணணும். ஸோ இதே ஃபங்க்ஷன் பிரிண்ட் n to 1 கால் பண்ணுறேன். இப்போ என்னென்னா கட் ப்ளஸ் 1லேருந்து n வரைக்கும், nலேருந்து கட் ப்ளஸ் 1 வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். ஸோ இதான் ரிகர்சிவ் கால். ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப வரும்போது என்ன பண்ணணும்னா கரண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் ஆக்ஷன் ஆஃப்டர் கால், அதாவது அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு 5 4 3 2 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஃபேக்டோரியல் என்னன்னா 1 into 2 into அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணிகிட்டே போகணும் டில் n வரைக்கும். ஸோ அதுதான் n ஃபேக்டோரியல். 1லேருந்து n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போனால் n ஃபேக்டோரியல் கிடச்சிரும். ஸோ அப்போது n-1 ஃபேக்டோரியல்னால் எப்படி இருக்கும்? n-1 ஃபேக்டோரியல் 1லேருந்து n-1 வரைக்கும் மல்டிப்ளை ஆகிட்டே போகும். கரெக்டா? ஒன் இன்ட்டு 2 இன்ட்டு டில் n-1 ஃபேக்டோரியல் தான் n-1 தான் n-1 ஃபேக்டோரியல். கரெக்டா? ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா n ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கிறத f of n-ன்னு வச்சுக்கிறேன். நான் f of n கண்டுபிடிக்கணும்னா நான் f of n-1 என்னன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு அதோட நான் n மல்டிப்ளை பண்ணால் எனக்கு n ஃபேக்டோரியல் கிடச்சிரும். ஸோ f of n-1 என்னன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். அது என்னென்னு எனக்கு இப்போ தெரியாது, பட் நான் கண்டுபிடிச்சிட்டு அதோட நான் n மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போது ரிகர்ஷன் வச்சு 5 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ f of 5 ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும். நான் 5 ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு 4 ஃபேக்டோரியல் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ரிகர்ஷன் காலில் 4 ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இப்போ 4 ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும்னா நான் 3 ஃபேக்டோரியல் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 ஃபேக்டோரியல் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது f of 3. இப்போ 3 ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும்னா 2 ஃபேக்டோரியல் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 2 ஃபேக்டோரியல் என்ன கண்டுபிடிக்கணும், 1 ஃபேக்டோரியல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 ஃபேக்டோரியல் என்ன கண்டுபிடிக்கணும்னா 0 ஃபேக்டோரியல் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
நமக்கு என்ன தெரியும்னா 0 ஃபேக்டோரியல் 1. ஸோ எஃப் ஆஃப் 0 என்னன்னா 1, 0 ஃபேக்டோரியல் 1. ஸோ எஃப் ஆஃப் 0 வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா 0 ஃபேக்டோரியல் 1 அப்படின்னு சொல்லிட்டு 1 வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்போ எஃப் ஆஃப் 1 என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் ஆன ஆன்சரை 1ஓட மல்டிப்ளை பண்ணும். பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். 1 × 1 1 தான். ஸோ 2 கிட்ட 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். 2 என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் ஆன வேல்யூவோட 2 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்சரை வந்துட்டு 3 கிட்ட கொடுக்கும். அந்த ஆன்சர் வந்து 2. ஏன்னா 2 1s are 1 × 2 2. ஸோ 3 என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் ஆன வேல்யூ 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணும். அதை 4 கிட்ட கொடுக்கும். 2 3s are 6. ஸோ 6ங்கிற வேல்யூவை எஃப் ஆஃப் 4 கிட்ட திரும்ப கொடுக்கும். 4 என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் ஆன வேல்யூ 6 × 4 மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்துட்டு 5 கிட்ட கொடுக்கும். எஃப் ஆஃப் 5 கிட்ட 6 4s are 24. ஓகே. ஸோ 24 திரும்ப கொடுக்கும்போது ஃபைனலாக எஃப் ஆஃப் 5 என்ன பண்ணுன்னா 24 × 5 வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் நம்ம மெயினில் எங்கே கால் பண்ணுவோமோ அங்கே ரிட்டர்ன் பண்ணுவோம். 24 × 5 120. அதை வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதை கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேக்டோரியல்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n. ஃபேக்டோரியல் ஆஃப் என்னன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போமோ அதை இன்புட் வாங்கிப்போம். ஃபஸ்ட்டு இது எங்கே ஸ்டாப் ஆச்சு? 0 வந்துச்சுன்னா இது வந்துட்டு 1 ரிட்டர்ன் பண்ணணும். எதுவும் பண்ண தேவையில்ல. ஏன்னா 0 ஃபேக்டோரியல் 1. ஸோ பேஸ் கேஸை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இஃப் n = 0னா 1 ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃப் ஆஃப் 5 இருக்கும்போது எஃப் ஆஃப் 4 என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? போகும்போது எந்த வேலையும் செய்யலை. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 என்னன்னு கண்டுபிடிச்சி வரும்போது பார்த்துக்கலான்னு தான் சொன்னோம். ஸோ ஆக்ஷன் பிஃபோர் கால் வந்துட்டு நத்திங், எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ ரிகர்ஷன் கால் வந்துட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கால் பண்ணுறோம். கால் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு வேல்யூவை திரும்ப நமக்கு கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 0 வந்துட்டு 1 கொடுத்துச்சு, 1 ப்ராசஸ் பண்ணி திரும்ப 1 கொடுத்துச்சு, 2 வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி 2 கொடுத்துச்சு, 3 வந்து 6 கொடுத்துச்சு. அந்த மாதிரி சம் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ ரிகர்ஷன் கால் இங்கே தான் நடக்குது. ஃபைனலாக திரும்ப வரும்போது என்ன பண்ணும்? இப்போது n - 1 ஃபேக்டோரியல் ஆன்சர் வரும்போது n அப்படிங்கிற வேல்யூ, அதாவது கரண்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ 2 கிட்ட 1 வரும்போது 2 மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். 3 கிட்ட 2ங்கிற வேல்யூ வரும்போது 3 மல்டிப்ளை பண்ணி 6ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். 6 வரும்போது அதோட 4 மல்டிப்ளை பண்ணிட்டு 5 கிட்ட ரிட்டர்ன் பண்ணோம். 5 கிட்ட 24 வரும்போது அதோட 5 மல்டிப்ளை பண்ணி திரும்ப ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம கிடைக்கிற வேல்யூவை என்னோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சரை வந்துட்டு நம்ம கிடைக்கிற வேல்யூ இன்ட்டு n. ஃபைனலாக ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ n ஃபேக்டோரியல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது இன்புட் 5ங்கிறதுனால 5 ஃபேக்டோரியல் கிடைக்கும், which is 120. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ரிகர்ஷன் அப்போது இந்த 4 பேசிக் ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் எங்கே ஸ்டாப் ஆகணுங்கிற கண்டிஷனை ஸ்டார்டிங்கில் எழுதிடணும். அப்புறம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறதா செகண்டு. தென் கால் பண்ணுறது. ஃபைனலாக கால் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது நீங்கள் என்ன செய்யணுங்கிறத எழுதணும். சில டைம் செகண்ட் ஸ்டெப் ஆப்ஷனலாக இருக்கும், சில டைம் 4th ஸ்டெப் ஆப்ஷனலாக இருக்கும். ஸோ
கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.